ஹலோ ஃபேமிலிஸ், வெல்கம் டு சிகேஎம் ஃபேமிலிஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட். ஹலோ ஃபேமிலிஸ், குட் மார்னிங் டு ஆல் ஃபேமிலிஸ். ஃப்ரைடே ஃபுல் டே விலாக் தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. காலையில் நான் எந்திரிச்சோன்னே நான் 7 o'clock எந்திரிச்சிட்டேன். கிளைமேட் இப்படி தான் இருக்குது. எனக்கு இந்த கிளைமேட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்படியே பனி கொஞ்சம் பெய்கிற மாதிரி, வெயிலும் அப்படியே அடிக்குது. அப்புறம் நான் வீராக்கெட் போயிட்டேன். வீரா என்னடா வீடு எடுத்துகிட்டே வர்றாங்க அப்படின்னு பார்த்துட்ருக்கான். அவன் பார்த்தாலே மறைக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் மீனா எந்திரிச்சு நிற்கிது, மரியாதை கொடுக்குறது. ஆமாம். அதுக்கப்புறம் இவன் அந்த ரோசி வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டான். சோமு அம்மா டீ குடிச்சிட்ருக்காங்க. நான் அப்படியே போய் பூத்தோட்டத்தை பார்க்கலான்னு போனேன். துளசி செடி கொஞ்சம் நல்லா வந்துருச்சு, எப்படியோ வெட்டி வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஜாதி முல்லை, ஆரஞ்சு பூச்செடி, தக்காளி செடி, இதில் ஒரு காய் வந்திருக்கு. நான் அந்த வீடியோ உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். எப்படி இருந்தாலும் ஒரு பல் விளக்கறதுக்கு முன்னாடியாவது அந்த காய் பிடுங்கி உங்களுக்கு காமிக்கிறேன். அது அரைவாசி பழுத்திருக்கு, கொஞ்சம் காயாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு முல்லைப்பூச்செடி என்னன்னே தெரியல, காஞ்சே போயிடுச்சு. உரம் போட்டாலும் காஞ்சே போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம பிளாக்கி அவன் நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு காட்டில் இருக்கும்போது பிடிச்சிட்டு வந்தது. கோயம்புத்தூர்லேருந்து எங்கள் அண்ணா பிடிச்சி தந்தாங்க, பெரியம்மா பையன். அப்புறம் நாங்கள் இன்னொரு காடு மாறி வந்ததுக்கப்புறம் போய் பிடிச்சிட்டு வந்துட்டோம் அந்த ஃபஸ்ட்டு இருந்த காட்டிலேருந்து. அதுக்கப்புறம் அம்மா எனக்கு ரோஜா பூ பிடுங்கிட்டு வந்திருந்தாங்க ஒரு காட்டிலேருந்து. எல்லோ கலர் ரோஸு, எனக்கு எல்லோ கலர் ரோஸ் ரொம்ப பிடிக்கும். பிங்க் கலரும் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் இன்னொன்று ரெட் கலரும் இருக்குது இல்லைங்களா, அதுவும் எனக்கு பிடிக்கும். இது பாருங்கள், கொஞ்சம் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ரோஸ் பற்றி பேசும்போது ரோசியும் வந்துட்டான். அதான் நான் சொன்னேன், ரோசி இந்தா உன்னோட ரோஸு, என்னடா என்னோடய பேர் வச்சுட்டு இதையே எனக்கு தர்றாங்க அப்படின்னு பார்த்துருக்கு. அதுக்கப்புறம் நான் அந்த ரோஸை போய் ட்ரம்முக்குள்ளே போட்டேன். அவன்கிட்ட விளையாட கொடுத்தா பிச்சு போட்டு அப்படி தான் பண்ணுவான். அப்புறம் என்ன பண்ணு பார்க்க ஃபேமிலிஸ், இங்கே பாருங்கள், நம்ம நியூ கெஸ்ட்டு சாப்பிட்றாங்க. இந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள். பாருங்க ஐஸ் எல்லாம் க்ளீனாக கூட்டியாச்சு, அங்கேயும் கூட்டியாச்சு. இங்கே பாருங்கள், வேணும் பாருங்கள். சோமே இந்தா இங்கேயும் எல்லாம் நீட்டாக கூட்டியாச்சு. இங்கே பாருங்கள், இங்கே நிறைய தக்காளி செடி இருக்குது. கூட்டியாச்சு. இங்கே பாருங்கள், மேலே பாருங்கள் யார் படுத்துருக்காங்கன்னு. ரோசி, ரோசி, ட்ரம்மு மேலே போய் விட்டுருக்கோம். ரோசி, ப்ரஷ் பண்ணலாம். இருங்க, சோமா இங்கே படுத்துருக்கான், அவனை காமிக்கிறேன். ப்ரெஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணியாச்சு காய்ஸ். டச் சாப்பிடும்போது பார்க்கலாம். இருங்க, போய் என்ன டிஃபன் பார்க்கலாம். சாப்பாடு குழம்பு இங்கே இருக்குதுங்க கைஸ். சுடலை வெண்டைக்காய் குழம்பு. வெயிட், இனிமேல் தான் டிஃபன் ஷார்ட்ஸ் போட்டு தான் சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். இது அம்மா எனக்கு சாப்பாடு ஓட்டுறக்கு வந்துட்டாங்க. கைஸ் இங்கே பாருங்கள், சாரி ஃபேமிலிஸ், இங்கே பாருங்கள்,
எங்கள் பாட்டு இங்கே உட்காந்துருக்குங்க. வருதுங்க ஃபேமிலிஸ். பட்டுருச்சு. நம்ம போய் பக்கத்தில் போய் எடுக்கலாம். வெயிட் பண்ணுங்க. பாருங்கள், நான் கம்பெனிக்கு உட்காந்துருக்கேன். என் மேலே ஏறி படுத்துருக்கு பாருங்கள். நீ இங்கே இரு சாமி, எங்கிட்டலாம் வராத. நீ எங்கே இரு. பார்க்குதுங்க ஃபேமிலிஸ். ஏய் ரோசி, இந்தா இறங்கி வந்துருச்சு. இருங்க கூப்பிடலாம். பா பார்த்துக்கோங்க. இதுதான் ரோசி. இதுதான் ரோசி. போ. நம்ம வீரா கிட்ட போகலாம். இருங்க ஃபேமிலிஸ். இங்கே பாருங்கள், இது நாங்கள் முன்னாடி ஒரு காட்டில் இருக்கும்போது அங்கே வளர்த்த நாய் கோயம்புத்தூர்லேருந்து எடுத்துகிட்டு இது ஒரு 1 வீக் ஆச்சு. பிளாக்கிம்மா நான் பேசுகிறதுக்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். பிளாக்கி பெருசாகி எங்ககிட்டே வந்துருச்சு. நான் கட்டி போட்டோம். இருங்க நம்ம வீராங்கிட்ட போகலாம். வீராம்மா பாருங்க, கத்துறான். பாருங்க, இப்போ பாருங்க, அவனுக்கு கோவம் வரும் பாருங்க. பார்த்தீங்களா எப்படி கோவம் வருது அவனுக்கு. மீனை கிடப்பாலாம். மீனை கிட்ட போகிறதுக்கு விட மாட்டானாமா. நீ போடா, நான் போகிறேன். போ, நீ போ. நீ வேண்டாம், போ. எனக்கு வேண்டாம், போ. நீ போ, நான் போகிறேன். மீனா கிட்ட. மீனா வீட்டுக்கு பக்கத்தாலேயே மீனா இருக்கு. மீனா உங்களுக்கு மீனா பிடிக்குமா இல்லை வீரா பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரி கைஸ், அப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். ஹலோ ஃபேமிலிஸ், நான் அம்மாவுக்கு டீ கொண்டு வந்தேங்களா. அப்படியே மேகியும் கொஞ்சம் செஞ்சு ஆம்லேட்டும் போட்டு வந்தால் நானும் அம்மா சாப்பிட்டோம். நான் இதை எப்போ எடுக்கிறேன்னா டைமு 2:27க்கு எடுக்கிறேன். இவ்வளோ நேரம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம வீரா சோமுக்கெல்லாம் பாதுகாப்பு இருந்தால் இதோ அம்மா இங்கே தான் சீமாறு இழிச்சிட்டு இருந்தாங்க. நான் வந்தேன். சரி, சாப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். சாப்பிட்டு இங்கேருந்து வந்தாச்சு ஃபேமிலிஸ். அம்மா பொரி சாப்பிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் டீ வைக்கிறாங்க. வர டீ. அம்மா கூப்பிடுங்க எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ். சாப்பிட்லாம். டீ குடிக்கும்போது பார்க்கலாம். இங்கேருந்து காட்டிலேருந்து வந்தாச்சு. ஆட்டுக்குட்டியாவது இருங்க, டம்ளர் எடுக்கிறதுக்கு போகலாம். 3 டம்ளர் மொத்தம். ஃபேமிலிஸ், அம்மா டீ ஊற்றிருந்தாங்க. இதான் இங்கே பொரி இருக்குது. நான் வரிக்கி சாப்பிட்றேன். அக்காவும் டீ குடிக்கிறாங்க. வரிக்கி, அப்புறம் ஊட்டி வரிக்கி, அப்புறம் தண்ணி. இங்கே வச்சுருக்கிற பிஸ்கெட் பிளாக்கிக்கும் வெள்ளையானுக்கும் தான் போடணும். ரோசிக்கு பிடிச்சா ரோசிக்கு போட்டால் என்னமோ சொறி பிடிச்சிருமாம்மா. சாப்பிட்டு என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பிளாக்கிக்கும்
வெள்ளையானுக்கு இந்த பிஸ்கெட்டை போடலாம் ஃபேமிலிஸ். இருங்க இந்த வரல வெள்ளையான் சாப்பிட்றான் பாருங்கள். எனக்கு பிளாக்கிக்கு போய் மிச்சம் 3 அண்ணா இருக்குது, அதை போட்டுடலாம். கட் பண்ணி இருங்க ஃபேமிலிஸ். டீ எல்லாம் குடித்தாச்சு. இப்போ ஆட்டுக்குட்டிக்கு அது அண்ணாங்கல் போட்டு விட போகிறான். இருங்க பிளாக்கிக்கு பிஸ்கெட் போடுறான். அவன் கவுறானான்னு பார்க்கலாம். இருங்க இந்த பிளாக்கி சார் ஜஸ்ட் மிஸ். கேட்ச் பிடிச்சிருச்சு. அவ்வளோதான், 3 தான் இருக்குது. இனிமேல் என் கை தான் இருக்குது. பிளாக்கி பா. சரி ஃபேமிலிஸ், ஆட்டுக்குட்டிக்கு அண்ணாங்கல் போடும்போது பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். அம்மா தண்ணி கேட்டாங்களா, ஊற்றிட்டு பிளாக்கிக்கெல்லாம் பிஸ்கெட் போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அம்மா கிட்ட போகிறோம். இங்கே பாருங்கள் பட்டு எப்படி படுத்துருக்குன்னு. அழகாக படுத்துருக்கு பட்டே. சரி இங்கே போய் பார்க்கலாம் ஃபேமிலிஸ். வெயிட் பண்ணுங்கள். என்னடா வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லாது, பார்க்காதீங்க. இந்த மீனா இங்கே மீதா பார்க்கலாம். அண்ணாங்கல் போட்டு பார்க்கலாம் ஃபேமிலிஸ். அம்மா ஆட்டுக்குட்டியை அவுத்துட்டு போயிட்டாங்க. மீனா பாருங்கள் போகவே மாட்டேங்குது. இதனால தான் மீனா மேலே கோவமாகவே இருக்கிறது. நாங்கள் வீராங்க கூட போயிட்டு அம்மா கூட. மீனா பாருங்கள், போடி மீனா போ போ போடி. வீரான் கண்ணாங்கல் போட்டாச்சு. வாட்டர் மீனாக்கு அம்மா போடுறாங்க. அண்ணாங்கல் போட்டிருக்காங்க அம்மா. பிளாக்கி கத்துற சவுண்டு உங்களுக்கு கேட்குதா? போடா வீரா போ, அப்படி போ போ. சரி ஃபேமிலிஸ், ஒரு வேலை இருக்கிறத முடிச்சுட்டு வீடியோ எடுக்கிற. பாய். மீரா மேய்ஞ்சிட்ருக்கான், மீனாவும் மேய்ஞ்சிட்ருக்கு. நான் வந்து அம்மாவுக்கு உட்காருக்கு சேர் எடுக்கிறதுக்கு போகிறேன். இந்த இது பாருங்கள், நல்லா பச்சை பசேலன்னு இருக்குது பாருங்கள். பாருங்கள் ஃபேமிலிஸ், எல்லாம் பச்சை பசேலன்னு இருக்குது. நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இயற்கை இது மாதிரி இருக்கிறது. இந்த பக்கம் லைட்டாக பச்சையாக இருக்குது. சரி போய் சேர் எடுக்கிறதுக்கு போகலாம். சேர் எடுத்துகிட்டு வரும்போது பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். சேர் எடுக்க போயிட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கேயும் பச்சை பச்சையாக இருக்குது பாருங்கள். இப்படியே போகணும். நான் வீராவும் மீனாவும் அதை அங்கே மேய்ஞ்சிட்ருக்காங்க. தெரியுதுங்களா? பிளாக் அண்ட் ஒயிட். மீனா ஒயிட் இல்லை, கொஞ்சம் மெரூன் கலர் சேர்ந்தது. ப்ரௌன் தான், ப்ரௌன் கலர் சேர்ந்தது. இங்கே பாருங்கள், சோமிங்க எடுத்துருக்கு. அம்மாவுக்கு சேர் வேணாமல் சாக்கு எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. சரி அங்கே போய் கொடுத்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுவேன். வந்துட்டு பார்க்கலாம். நான் வந்துட்டு அம்மா கிட்டக்க சாரி காய்ச்சனே வருதுங்க ஃபேமிலிஸ். அம்மா கிட்ட வந்துட்ட ஃபேமிலிஸ். சாக்கு கொடுத்துட்டு போயிடலாம். சாக்கை வச்சுட்டு அம்மா கிட்ட சொல்லிவிட்டு அப்புறம் போகலாம் நம்ம. நான் அப்படியே நேராக போயிட்டு ஃபேமிலிஸ், அம்மா இங்கே இருக்கிறேன்னு சத்தம் போட்டாங்க. திருப்பி போட்டிங்க. இந்தாங்கம்மா சாக்கு. சரி பாய், போயிட்டு வந்துடுறேன். அக்கா வர சொன்னாங்க. போகலாம் ஃபேமிலிஸ். வீட்டுக்கு போயிட்டு என்ன வரேன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃபேமிலிஸ், நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ரோஸ் என்னவோ பார்க்காத மாதிரி வந்துட்டா. அழகாக பார்க்குதே. சரி வா, தூக்கிட்டுமா சாமி? சாமி நீ தூக்கிட்டுமா? ஐயோ கடிக்கிறான். ஃபேமிலிஸ், இது வந்து நாங்கள் மெடிக்கலுக்கு போயிருக்கும்போது
அங்கே வெளியே எங்கள் ஊருக்கு பக்கத்தால் தான் பிடுங்கன செடி. என்னமோ அரளின்னு என்னமோ அரளிப்பூன்னு சொன்னாங்க எங்கள் அம்மா. ஆரஞ்சு பூ பாருங்கள் வந்துருச்சு. இந்த ஆரஞ்சு பூ 2 பூ வந்திருக்கு. நம்ம குளிச்சுட்டு நான் வந்து குளிச்சுட்டு சாமிக்கு வச்சிடுறேன். எனக்கு வந்து அடுத்த வாரம் 22ஆம் தேதி பர்த்டே வருது. எல்லோரும் விஷ் பண்ணுங்க. பாருங்கள் பட்டு இங்கே படுத்துருக்கேன். பட்டு எனக்கு பர்த்டே வருது, விஷ் பண்ணடி எனக்கு. அடுத்த வாரம் திங்கக்கிழமைக்கு இப்போவே விஷ் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன்னு பார்க்குறாங்க. பூச்செடியெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன். ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு போனோம். ட்ரெஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் குளிக்கிறதுக்கு போகணும் ஃபேமிலிஸ். இந்த ட்ரெஸ் தான் எடுக்கணும். இதோட அதுக்கப்புறம் நான் பால் வாங்குறதுக்கு அம்மா கூட போகணுன்னு தெரியல. அப்படி போனால் vlog எடுக்கிற ஃபேமிலிஸ் வெயிட் பண்ணுங்கள். ஃபேமிலிஸ் நானும் தான் பால் வாங்குறதுக்கு போகிறேன். அங்கே போயிட்டு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். எல்லாம் குளித்து சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு, ரெடி ஆகிடுச்சு. போயிட்டுருக்கோம். பக்கத்தால் ஊர் தான், பக்கம்தான். போவோம். இப்படி தான் வழியில் இந்த வழியில் தான் போவோம். போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு பார்க்கலாம். அம்மா வந்து பால் வாங்கிட்டு வர்றாங்க. போய் மல்லி கடையில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகும்போது பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். ஹலோ ஃபேமிலிஸ், பால் வாங்கிட்டு மல்லிகை சாமான்லாம் வாங்கிட்டு போயிட்டுருக்கோம். வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம். பாய் ஃபேமிலிஸ். வீட்டுக்கு வந்தாச்சு. இருங்க, வீரா சத்தம் போடுறான்னு பார்க்கலாம். வீராமா தங்கம்மை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம் ஃபேமிலிஸ். வெயிட் பண்ணுங்கள். வீட்டுக்குள்ளே வந்து இவ்வளோ வந்துட்டா, ரோசியும் வந்துட்டா. இது பாருங்கள் ஸ்நாக்ஸ். சரி 3 மணிக்கு இல்லை ஈவினிங் சாப்பிட்டான். இது வந்து டீ குடிக்கும்போது குடிச்சிட்டான். பட்டுக்கு ஊற்றுனது ரோசிமா குடிச்சிட்டா. ரோசிக்கு தான் ஊற்றணும். சரி பட்டு வந்து கீழே வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இருங்க, பட்டு காமிக்கிறேன். பாருங்க இப்படி ஏறிக்கு வந்துருக்கு. பட்டுமா கீழே வந்துட்டா. இங்கே பாருங்க, இங்கே வந்து படுத்துருக்கு. ஹலோ ஃபேமிலிஸ், அம்மா வந்து நைட் டின்னருக்கு ரெடி பண்ணுறாங்க. டைம் வந்து 8:05 ஃபேமிலிஸ். அம்மா வந்து இட்லி ஊற்றுறாங்க. சாப்பாடு இருக்கு, மாவு. இது வந்து சட்னிக்கெல்லாம் இதுக்கு நம்ம ரோசிக்கு எடுத்து வச்ச பாலன்னு நினைக்கிறேன். இங்கே எடுத்து வச்சிடலாம். அது வந்து தக்காளி சாதம் பண்ணுறக்கு அந்த சாப்பாடு. ஒரு இடத்துல இட்லி தான் நைட் டின்னர். இதோட vlog முடிச்சுக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். லாஸ்ட்டாக நம்ம ரோசி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ரோசி லாஸ்ட்டாக பாய் சொல்லியிருந்தாங்க. பாய்.